தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. திருவள்ளூர் மாவட்டத்துல அமோனிய கசிவால 7 பேர் இறந்திருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 60 பேரு மொத்தமா மருத்துவமனையில இருக்கிறாங்க. இதுல எல்லோரும் பெண்கள். என்ன நடக்குது தோழர்கள்? தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் கதறல் சத்தமா காதுல கேக்குது. ஒண்ணு பாலியல் வல்லுறவு செஞ்சு கதறல், படுகொலைகள் செய்து கதறல், குழு மோதல்கள் செய்து கதறல். இப்படி எங்க போனாலும் காதுக்குள்ள இந்த 1 மாசமா கதறல் சத்தம் கேக்குது. இதுங்க வந்தாலே இல விழுகும் அப்படின்ற அளவுக்கான ஒரு ஆட்களா மாறி இருக்கிறாங்க. இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல பெரியபாளையம் பக்கத்துல ஒரு சீ ஃபுட்னு ஒரு தொழிற்சாலை. அதனுடைய வேலை என்னன்னா, இறால எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்புறது தான் அதனுடைய வேலை. இறால் நல்ல பெரிய பெரிய இறால் வாங்கி சுத்தம் பண்ணி அதை பாட்டில்கள் அடைச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணி அனுப்புறது தான் அவங்களுடைய வேலை. இங்கதான் அமோனிய வாயு கசிவு ஏற்பட்டிருக்கு. அமோனிய வாயு கசிவுனா இந்த ஃப்ரீசர் இருக்குல்ல, கூல் பண்றதுக்கான ஃப்ரீசர்ஸ் இருக்கும், அதுல பயன்படுத்தப்படுகிற வாயு தான் அமோனியா வாயு. ஆனா அது லீக் ஆச்சுன்னா அதை மோந்து பார்த்துட்டோம்னா உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கும். முதல்ல கண் பார்வை போயிடும், மயக்கமாயிருவோம், உடல் உறுப்புகள் செயலிழந்து போகும், மரணம் வாய்க்கும். இதனாலேயே இது மாதிரியான ஃபேக்டரிஸ் எல்லாம் ரொம்ப கவனமா கைட்லைன்ஸோட கீப் அப் பண்ற மாதிரி வச்சுக்கணும். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஏற்கனவே சொல்றாங்க போன வாரமே வாயு கசிவு ஒண்ணு இதுல நடந்தது அப்படின்றாங்க. நமக்கு தெரியல, அந்த ஊருக்காரங்க சொல்றாங்க போன வாரமே வாயு கசிவு நடந்திருக்கு, ஏன் அது மீது நீங்க நடவடிக்கை எடுக்கல, அப்ப இன்னும் பாதுகாப்பெல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஆனா அதான் அந்த நிறுவனம் மறுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஊருக்காரங்க கேட்கறாங்க. ஊருக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நாளா அந்த நிறுவனத்தை மூட சொல்றோம், எங்களுக்கு வேண்டாம், இது ஒரு பேராபத்தா இருக்கு அங்க வாழ்ற மக்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை அரசு கன்சிடர் பண்ணும். எந்த அரசா இருந்தாலும் கன்சிடர் பண்ணும். மக்களுக்கு துன்புறுத்தல் செய்யக்கூடிய எந்த வேலையும் அரசு செய்யக்கூடாது, மக்களுக்காக தான் அரசு. இதுக்கு இடையில தான் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, திடீர்னு இன்னைக்கு வாயு கசிவு ஏற்பட்டு மத்தியானத்துக்கு மேல ஆன் த ஸ்பாட்ல 7 பேர் செத்துட்டாங்க. இந்த டக்குனு இந்த சுவாசக்கு உள்ள போனோடனே டக்கு டக்குனு உடல் உறுப்புகளை எல்லாம் செயலிழக்க வச்சிருது இந்த அமோனியா. அதனால சுவாசிச்ச அத்தனை பேரும் பயங்கரமா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இதுல இன்னொரு பெரிய தவறு என்னன்னா, இந்த வேலை நடக்கிற இடத்திலேயே நிறைய பேர் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மேபி நாளைக்கு தான் தகவல் வெளிவரும். அதுல பாதி பேருக்கு மேல வெளிமாநிலத்த பிள்ளைகளா கூட இருக்கலாம். 60 பேர் பெண்கள், வெறும் 4 ஆண்கள் தான். இதுல வயது குறைவான பெண்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. 14 வயசு, 15, 16 அந்த சின்ன பசங்க அவங்களும் வேலைக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு கிடைக்கல. அப்ப குழந்தைங்களை போட்டிருக்கிறாங்க. அதிகப்படியான பெண்கள் தான் அங்க வேலை பாக்குறாங்க. நான் தூத்துக்குடி பக்கத்துல நிலா சீ ஃபுட்ஸ போய் பார்த்துருந்தேன் ஒரு முறை, ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப பார்த்தா எல்லாருமே பெண்கள் தான் வேலை பார்த்தாங்க. அதை கிளீன் பண்றது, அதுல இருக்கிற அந்த நரம்பு எடுக்கிறது, அதை சுத்தம் பண்ணி பேக்கெட்ஸ்ல அடுக்கிறது, இதெல்லாம் பெண்கள் தான் அதிகமா வேலை பார்க்கறாங்க. அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, கூலி குறையா இருக்கும், எவ்வளவு நேரமும் வேலை பார்ப்பாங்க. இதுக்காக முதலாளியை சுரண்டதுக்காக பெண்களை சேர்ப்பாங்க. இங்கேயும் அப்படிதான் சேர்த்திருக்கிறாங்க. 60க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 60 பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா 60 குடும்பங்கள் நடுத்தருவுல நிற்கும் இல்லையா? ஏன்னா அந்த பெண் உழைக்கிறா, அந்த பெண்ணுடைய பொருளாதாரத்துல அந்த குடும்பம் இயங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பொண்ணு இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு அம்மா, சின்ன பசங்களா இருந்தாங்கன்னா ஒரு குழந்தை, ரொம்ப இன்னும் வருத்தமா இருக்கும். வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா பெத்தவங்களுக்கு ஆயிரும். ஆனா பெத்தவங்களே இறந்துட்டாங்கன்னா, அம்மாக்கள் இறந்துட்டாங்கன்னா, இந்த குழந்தைங்க தெருவுல நிற்கும். என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியலங்க. ஆக மொத்தம் 60 பெண்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 4 ஆண்கள். அவங்கள உள்ளேயே தங்க வச்சிருக்காங்க. அதை கூட செக் பண்ணாம என்னதான் இருந்தமோ தெரியல. இந்த லட்சணத்துல நம்ம அண்ணன் லோக்கல்ல தான் இருப்பாரு, ஆனா வரமாட்டாரு. எதா இருந்தாலும் வாங்க பனையூருக்கு, எதா இருந்தாலும் பனையூர் பக்கத்துல இருக்க ரெசார்ட்டுக்கு வாங்க, அங்க சந்திப்போம். நான் வரமாட்டேன். அதுதான் நம்ம அண்ணன் விஜயோடைய எப்போதைய வாடிக்கையும். அதான் இப்ப கூட அமைச்சர்களை 6 மணிக்கு மேல அனுப்பி விட்டுருக்காரு. இது நடந்தது மத்தியானம். 6 மணிக்கு மேல அனுப்பி விட்டு இப்போ ஒன்னொன்னா போய் ஒரு கதையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல பெருங்கதை என்ன அப்படின்னா, சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாப்ல, யார், அருண்ராஜ், 7 பேர் செத்துருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் பொய், 2 பேர் தான் செத்துருக்காங்கன்றாங்க. நீங்க யாரு, என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாதா? 41 பேர் மரணத்தின் போதே பொய் சொல்றாங்க. வேணும்னே ஆம்புலன்ஸ் இங்கிட்ட அங்கிட்ட ஓட வைக்கிறாங்க. வேணும்னே என்னைக்கோ செத்தவங்களை எல்லாம் இந்த லிஸ்ட்ல கொண்டு வர்றாங்க. இவங்கிட்டு போய் சொன்னவங்க தானே, மருந்து அடிச்சுட்டாங்க, பிளேட போட்டாங்க, கத்தியை கழுத்து வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க, என்னென்னமோ சொன்னவங்க தான் நீங்க.
நீங்க தப்பிக்கிறதுக்கு எதை வேணாலும் செய்வீங்க, ஆனா இப்ப தப்பிக்க முடியாது. ஏன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடினார் அமைச்சர் அப்படின்றவாங்க. அதனால தப்பிக்க முடியாதா? உடனே கணக்கு குறை சொல்றது. 2 பேர் தான் செத்தாங்க. அப்ப இத்தனை ஊடகங்கள் புதிய தலைமுறையில தொடங்கி ஸ்பார்க் வரைக்குமான இத்தனை ஊடகங்களும் 7 பேர் செத்துருக்குறாங்கன்றாங்க. உங்களுக்கு முன்னாடி களத்துக்கு போனது பத்திரிகைகள். ஆனா அவங்க 7ன்றாங்க. ஆனா இவர் அமைச்சர் 2 பேர் தான் செத்தாங்க. சரி, செத்துட்டாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆளுக்காலும் ஒரு நாங்க தூக்கிட்டு வந்தோம், இங்க போட்டோம், அங்க போட்டோம்னு. அவங்க காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி நெருக்கி 25 பேருக்கு மேல, ஐ திங்க் 30-40 பேருக்கு மேல, நாளைக்கு சாவோட எண்ணிக்கை அதிகமாகும். 30 பேருக்கு மேல கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலயும் இங்க ஸ்டான்லிலயும் இருக்கிறாங்க சென்னையில. எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படியும் ஒரு சாவு 30க்கு மேல வரும் அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் நம்ம பாக்குறதுனால ரொம்ப மோசமான சூழ்நிலையில அந்த மக்களை போய் சேர்த்திருக்கிறாங்க. இதுக்கு இடையில குமார்னு ஒரு மந்திரியா, இவங்க பூரா யாருன்னே தெரியல நமக்கு, குமார்னு அழுகிறாருங்க. நாடகத்தை விடுங்கடா, மக்களை காப்பாத்துங்கன்னு கேக்குறோம். அங்க உட்கார்ந்துட்டு இத கேள்விப்பட்ட உடனே சிஎம் சார் வேதனைப்பட்டாரு. அவருக்கு ஒண்ணு 41 பேருக்கே வேதனை தான் பட்டாரு, வேற ஒண்ணும் பட மாட்டாரே. இடத்துக்கு வரணும், போய் நிக்கணும். 74 வயசுல நடு ராத்திரி பிளைட்டை பிடிச்சு திருச்சிக்கு ஓடின ஸ்டாலினுங்க லோக்கல்ல படுத்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூட மக்கள் பிரச்சனையில தலையிடாத விஜய் எங்க? நீங்க தான் மக்கா சொல்லணும். ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, சிஎம் ஆன உடனே தஞ்சாவூர்ல ஒரு ஆக்சிடென்ட், தேர்வு எரிஞ்சிச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அதுல ஒரு 5 பேர் செத்து போனாங்க. அடுத்த நாள் காலையிலே அங்க நின்னாரு சிஎம், அங்க போனாரு. எனக்கு தெரிஞ்சுங்க, லீவு போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரே சிஎம் நம்மால் தாங்க. எதுக்கு எடுத்தாலும் லீவு, பரப்புரை பிரச்சாரம் லீவு, அப்புறம் யார் செத்தாலும் லீவு. யார் செத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு எவனாவது எழுதி கொடுத்தா மனப்பாடம் பண்ணிட்டு சீனை போட்டுட்டு போவாரு. ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு மனுஷன் தான் விஜய். அந்த ஆள் ஆட்சியில இருக்கும்போது இவ்வளவு பேருக்கு பிரச்சனை வருதுன்னு தான் ஏன் கவலை. இந்த பிள்ளைங்க பூரா சரியாகி வெளியே வரணுமேன்ற மனசு ரொம்ப உறுத்தலா இருக்கு. எங்கேயோ இருந்து இங்க வேலைக்கு வந்திருக்கு, லோக்கல்ல இருக்கிற பிள்ளைங்க வேலைக்கு போயிருக்குங்க. மத்தியானம் நடந்த பெரும் விபத்துக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தான் அமைச்சர்கள் மத்தவங்க எல்லாரும் இது பண்ணியிருக்கிறாங்க. கலெக்டர்ஸும் பத்திரிகைக்காரங்களும் முன்னாடி போயிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு காலைல தாங்க தெரியும். பெரிய விபத்தா இருக்க போகுதுன்னு என் மனசு சொல்லுது.